கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் எனக்கு சுத்தமா தூக்கம் என்னை விட்டு போயிருச்சு. நான் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப யோசிச்சு நான் எப்படி இருப்பேனோ, நான் என்ன ஆவேனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற சிந்தை, நமக்கு இருக்கிற இருதயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டானது. நம்முடைய இருதயம் ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெள்ளை பேப்பரில் அம்மா இருந்தேன். அப்போ ஒரு மரண பயம் எனக்குள்ளே வந்துச்சு. நான் செத்துருவேன் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் ஆண்டவர் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையா காமிச்சாரு. இல்லை, தாவீது தூங்காம தான் இருந்திருக்கிறாரு, சவுல் ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிறாரு, யோபு இந்த மாதிரி அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிறாரு. அதே போல் நிறைய ஊழியக்காரர்களுடைய புத்தகங்கள், பெரிய பெரிய தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அந்த ஊழியக்காரருடைய சரித்திரத்தை எல்லாம் வாசிக்கும் போது ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய உபத்திரவத்திலே கடந்து போயிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு, இவங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி இவங்க நிற்க முடியுமானால் நம்மளும் நிற்க முடியும்னு சொல்லி அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கடைசியில் அதிலிருந்து கர்த்தர் கிருபையாய், கர்த்தர் இரக்கமாய் வெற்றி கொடுத்தார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, உங்க கண்ணுக்கு முன்னாடி சத்துரு விழுந்து போனவங்களை காமிக்கலாம், உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டே ஓடுனவங்களை காமிக்கலாம், இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்களை உங்க முன்னாடி காமிச்சு நானும் அதை மாதிரி ஆயிடுவேனோ, நானும் அப்படி விழுந்துருவேனோ, நானும் ஒன்றும் இல்லாம போயிடுவேனோன்னு நினைச்சு யாராவது ஒருத்தர் இந்த இருதயத்தை அப்படியே உழைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு முன்னாடி பெரிய மேகம் போன்ற நிறைய பேரை வச்சிருக்கிறேன், இத்தனை கஷ்டத்தின் மத்தியிலையும் நின்னவங்களை வச்சிருக்கிறேன், இந்த பிரச்சனையின் நடுவிலையும் சாட்சியாய் நின்ற ஏராளமான பேர் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மட்டும் தைரியத்தோடு இருப்பாயானால், பயம் இல்லாமல் இருப்பாயானால், உன்னையும் நான் பயன்படுத்தி, உன்னை நான் நிலைப்படுத்தி, உன்னை கனப்படுத்தி, ஆமென், அநேகருக்கு சாட்சியாய் அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பகலம், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சொல்லுங்கள், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், ஏற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் போன்று நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்த, ஆண்டவர் பயன்படுத்தின, ஆண்டவர் நிறைய பேருக்கு சாட்சியாய் நிறுத்தின ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான பாதையில தான் அவர்களை நடத்தி வந்திருக்கிறார். நான் நம்புறேன், இந்த கூட்டத்திலேயே யார் நீங்க அதிக பாடுபடுறீங்களோ, யார் நீங்க யாருமே கடந்து போகாத ஒரு பாதையை நீங்க கடந்து போறீங்களோ, ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, உங்களை கொண்டு பரலோகத்தினுடைய திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற, எனக்கு மட்டும் ஏன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய கூட இருந்த சகோதரர்களுக்கு எதுவுமே நடக்கல, எல்லாமே நல்லதா நடந்துச்சு, எல்லாமே ஆசீர்வாதமா தான் நடந்துச்சு.
அப்பாவை விட்டு யாருமே அவங்கள பிரிக்கல, சொந்த குடும்பத்தை விட்டு யாருமே பிரிக்கல. ஆனா யோசேப்பு அந்த குடும்பத்துல வித்தியாசமானவனாய், அவனுக்கு தான் தனிமை, அவனுக்கு தான் குடும்பத்தினுடைய பிரிவு, அவனுக்கு தான் எல்லாருமே அவனை தான் எதிர்க்கிறாங்க, அவனுக்கு தான் சின்ன வயசுல கஷ்டம். ஆனால் அந்த குடும்பத்திலேயே அவனைத்தான் கர்த்தர் ஒரு பெரிய தேவ மனுஷனா வச்சிருந்தார். நான் நம்புறேன் உங்களை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். உங்க பிள்ளைய குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. எனக்கு ஏன் இப்படி, எனக்கு ஏன் இப்படி, எனக்கு ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் குடும்பத்துல எனக்கு மட்டும் ஏன் இப்படி? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் பயன்படுத்த போறார். அதுக்கு தான் யாருக்குமே செய்யாதத என்ன பண்ணிருக்கிறார்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கிருபையாய் செய்திருக்கிறார். பாருங்க, நம்ம கூட நிறைய பேர் வெளி ஊர்ல இருந்தா இங்க வந்திருக்கிறீங்க. உங்க கூட நிறைய பேர் வானத்தை பார்த்து, பிளைட் பறக்கிறத பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, பாரு பிளைட் பறந்துட்டு இருக்குது அப்படின்னு. ஆனா இந்த பிளைட் பறக்குதுன்னு நம்ம கூட சேர்ந்து சொன்னாங்க பாருங்க, அவங்க இன்னைக்கு வரைக்கும் மேல பார்த்து என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா, பிளைட் பறந்துட்டு இருக்குதான் சொல்றாங்க. ஆனா அந்த பிளைட்ல உங்களை கர்த்தர் டிராவல் பண்ண வச்சு, கர்த்தர் அந்நிய தேசத்துல கொண்டு வந்து அவர்களை விட விசேஷமானவர்களாய் கர்த்தர் மாற்றி இருப்பார். ஆனால் நான் நம்புறேன் உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப வித்தியாசமானது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க சாதிக்கணும், நீங்க சாதிக்கணும், நீங்க நிக்கணும், நீங்க வித்தியாசமாய் நீங்கள் தெரியணும். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் தெரிய வைப்பார். இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமாய் இருக்க போகுது. நீங்க நிறைய பேருக்கு கர்த்தர் தெரிய வர கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறார். இது யாரால் ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவேளை எல்லாருமே உங்களை தள்ளலாம், எல்லாருமே உங்களை தள்ளலாம், குடும்பம் தள்ளலாம், சொந்தங்கள் தள்ளலாம், ஆனா நீங்களே உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனா இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த வல்லவர். இந்த பாட்டை பாடும்போது நம்ம என்ன பாடணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை நம்புங்க, என்னை வித்தியாசமா நம்புங்க ஆண்டவரே. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமானவைகளாய் இருக்கும். உங்க குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் இதை எத்தனை பேர் நீங்க ஆமோதிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்க்காத மகளே, இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்க்காத மகனே, இன்னைக்கு நீ ஆகாத கல்லு, இன்னைக்கு நீ வேண்டான்னு சொல்ற கல்லு, இன்னைக்கு நீ பிரயோஜனமற்றவன், இன்னைக்கு நீ உன்னுடைய சம்பாத்தியம் உனக்கே பத்தல, இன்னைக்கு என்னுடைய எதிர்காலம் என்னன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இந்த ஆகாது என்று தள்ளின கல்ல நான் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவேன். இன்னைக்கு நீ பார்க்கிற நிலைமை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை. நம்புங்கப்பா, நம்புங்க, நம்புங்க. அப்படியே கைய மேல உயர்த்தி நம்புங்கப்பா. என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நம்புங்கப்பா. என்ன ஆராதிப்பே உம்மை. இப்ப ஏசப்பா பார்த்து கையை உயர்த்தி, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சொல்லுங்க, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நான் உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், பேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் நிறுத்தணும். நம்புங்கப்பா. என்ன ஆராதிப்பே
ஆமென் சொல்லு. ஆண்டவர் உங்களை நம்பினா போதும். ஆண்டவர் உங்களை நம்பினா போதும். இந்த உலகத்துல இருக்கிற யாருமே நம்மளை நம்பாட்டி கூட பரவாயில்ல, யாருமே நம்பாட்டி கூட பரவாயில்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் நல்லா சாப்பிட்ற ஆட்கள். நமக்கு பொதுவாகவே 2 நேரம் 3 நேரம் மீன் இருக்கும். ஆனால் அத்தனை மீன் மார்க்கெட்டில் வந்தாலுமே சில மீனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. அதுவும் அப்போல்லாம் என்ன மீன் வாங்க மாட்டாங்கன்னா, இந்த திரச்சின்னு ஒரு மீன் இருக்கும் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சிலர் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு மீன். இந்த மீனை யாருமே அதிகமாக வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் என்னுடைய அம்மா இந்த மார்த்தாண்ட இந்த அருமனை சந்தையில் போய் ஒரு மீன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 ரூபாய் என் கையில் கொடுத்து. அப்போ நான் 7th படிக்கிறேன், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ இவங்க மீன் வாங்கும் போது நிறைய சொல்லி கொடுத்தாங்க, காசை தொலைச்சிடாத, பத்திரமா வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போன உடனே, அதான் எல்லாருமே வெட்டி வச்சுருப்பாங்கல்ல. ஆனால் எல்லா கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த சூர மீனுடைய துண்டுவாங்கல்ல, அந்த ஒரு துண்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபான்றாங்க. இவ்வளோ குட்டி, இவ்வளோ நீளமாக தான் இருக்கும். உடனே நான் நினைக்கிறேன், என்னடா இவ்வளோ குட்டி ஒரு 5 ரூபா கேட்குறாங்களே அப்படின்னா, 4வது ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த திரச்சி மீனை கட் பண்ணி ஒரு 7-8 பீஸ் வச்சுருந்தார். இது எவ்வளோன்னு கேட்டால் 5 ரூபான்னாரு. உடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம். சார், இவன் ஒரு துண்டை 5 ரூபாய்க்கு கொடுக்குறான், இவன் இத்தனை துண்டை 5 ரூபாய்க்கு கொடுக்குறான். நமக்கு ஒரு லக்கி அடிச்சிச்சு போல தெரியுது, நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு இவருக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு போல தெரியுதுன்னு சொல்லி அந்த அந்த மீனை வாங்குறேன். வாங்கி பையில போட்டோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. என்ன அப்படின்னா, இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளை ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுத்த போகிறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா, நீ பாரு எவ்வளோ மீனை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சந்தோஷப்பட போகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகிறேன். வீட்டுக்குள்ளே மீன் வாங்கிட்டியான்னு கேட்ட உடனே வாங்கி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே என்ன இவ்வளோ வாங்கியிருக்க, பரவாயில்லன்னு திறந்து பார்த்தா உள்ள மீன். எங்கள் அம்மாவுக்கு கோவம் மீனை தூக்கி என் மூஞ்சிலே அடிச்சுட்டு, கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வா, கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து காசுட்டு வாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னம்மா இவ்வளோ நிறைய மீன், எப்பா இந்த மீனை யாருமே சாப்பிட மாட்டோம், இது எங்களுக்கு பிடிக்காத மீன். அப்போ என்னுடைய தாயார் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இனி மீன் வாங்குறதுக்கு ஒன்றை நான் என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன். உன்கிட்ட கொடுத்து விட்ட 5 ரூபாவுக்கு நீ வாங்கிட்டு வந்த பாரு. அன்னைக்கு 5 ரூபா அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய காசு, பெரிய காசு. அது அவ்வளோ கஷ்டமான பணம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட 1 மாதம் அதை வச்சேன்னு திட்டி இருப்பாங்க. ஆனால் இன்று இப்போ நான் நினைப்பேன், ஸோ அந்த 5 ரூபாவுக்கு என்னை எங்கள் அம்மாவால் என்ன பண்ண முடியலைன்னா நம்பவே முடியல. இல்லை, இவன் அந்த 5 ரூபா பத்திரமா வைக்க மாட்டான், அந்த 5 ரூபாவுக்கு சரியா அவன் கொண்டு போய் மீன் வாங்கிட்டு வர மாட்டான். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் என்னை நம்ப ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு, கர்த்தர் என்னை நம்ப ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேரு என்னை நம்புற அளவிற்கு கர்த்தர் பொறுப்புகளை கொடுத்து, பணத்தை கொடுத்து, உயர்வை கொடுத்து என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன ஒரு 5 ரூபாய்க்கு கூட நம்ப மாட்டாங்க, என்ன நம்ப மாட்டாங்க. என்ன நம்புறவங்க யாருமே கிடையாது. என்ன நம்பி யாருமே கடன் கொடுக்கறவங்க இல்ல, என்ன நம்பி யாருமே இன்வெஸ்ட் பண்றவங்க இல்ல, என்ன குறிச்சு எனக்கே நம்பிக்கை இல்ல. ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த உலகத்துல யாருமே உன்னை நம்பாட்டாலும் கர்த்தர் உங்களை நம்பினதுனாலதான் இந்த தேசத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்க மேல பெரிய நம்பிக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற நிறைய பேரு நான் நிக்க மாட்டேன்னு நினைச்சீங்கல்ல, நான் நிக்க மாட்டேன், நான் இந்த ஊர்ல இருந்துக்கிட மாட்டேன், நான் இந்த வேலையை தொடர்ந்துக்கிட மாட்டேன், என்னால முடியாது, இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சவங்க ஒருத்தர் கிடையாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் இது வேண்டாம் வேண்டாம், நான் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற நன்மையினால இன்றைக்கு துரத்தப்பட்ட இதே இடத்துல கர்த்தர் இவ்வளவு தூரம் கர்த்தர் வச்சிருக்கிறார்னா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை நம்பிட்டாரு, கர்த்தர் உங்களை நம்பிட்டாரு. யாருமே நம்பலனாலும் ஆண்டவர் நம்பிட்டாரு. ஆமென். இதுவல்ல, ஆண்டவர் இன்னும் உங்களை நம்பிட்டாருன்னா நான் நம்புறேன் எல்லாமே உங்களை தேடி வரும்,
எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு இந்த 2வது நாள் எல்லாருமே ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே, நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே, நீங்க நம்புங்க. இந்த உலகத்துல இருக்கிற உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் வாழ்வது அல்ல. அதற்காக எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க நம்பணும்னு சொல்லி ஜெபம் பண்றது, அதுக்காக பைபிள் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களை யார் நம்பணும் தெரியுமா? உங்களை யார் நம்பணும் தெரியுமா? கர்த்தர் உங்களை நம்பணும். இந்த ஜெபத்துல இருக்கிற வாலிப தம்பிய கர்த்தர் நம்பணும், தங்கச்சிய ஆண்டவர் நம்பணும். அம்மா நம்பினா போதாது. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் போது எல்லாருமே பரிசுத்தவான் அப்படின்னு நம்பிடுவாங்க. நம்ம ஒயிட் நொயிட்டு போட்டிருக்கிறனால எல்லாருமே பரிசுத்தவான் அப்படின்னு நம்பிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர் கர்த்தர், உங்களுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவர் கர்த்தர். யாருக்கும் தெரியாத இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்றத கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் வெளி தோற்றமா உங்களை நம்புறவர் கிடையாது. நான் நம்புறேன், அந்தரங்கத்துல பரிசுத்தமா நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டார்னா, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க பகல எல்லாரும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, எல்லாரும் உங்க பிள்ளை, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. இப்ப அவரை பார்த்து, நான் உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா பிரயோஜனம் உள்ளவங்களா மாறலாம். இந்த கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருமே செய்யணும். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை அசாதாரணமானவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன் அப்படின்னா, உங்க குடும்பத்திலேயே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உங்க வீட்டிலேயே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உங்க வம்சத்திலேயே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்க மேல ஆண்டவருடைய தயவு ஸ்பெஷலா இருக்குது. கர்த்தருடைய திட்டம் உங்க மேல ஸ்பெஷலா இருக்குது. உங்க பிள்ளை மேல ஸ்பெஷலா இருக்குது. கண்டிப்பாக நீங்க எல்லார மாதிரி இல்ல, எல்லார மாதிரி இல்ல. இப்போ ஒருவேளை உங்களுடைய மனசு உடைஞ்சு போய் ஒண்ணுமே பண்ண வேண்டான்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். நான் சந்தோஷமா இருந்தா போதும், நல்லா சாப்பிட்டா போதும், நான் சுகமா இருந்தா போதும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. கர்த்தர் உங்க வம்சத்திலே கர்த்தர் உங்களை ஸ்பெஷலாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். கர்த்தர் என்ன கொண்டு வந்ததனுடைய நோக்கம் கூட நான் நம்புறேன். நீ ஒரு ஸ்பெஷலாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். நீ அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஆயிக்கோ, நீ அதுக்காக ரெடி ஆயிக்கோ, நீ அதற்காக ஆசைப்படு, நீ அதற்காக ஜெபம் பண்ணு, நீ அதற்காக விருப்பப்படு. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமென். இந்த பாட்டினுடைய ரொம்ப அழகான வரிகள் இருக்கு. நான் உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாத்தையுமே அவரே செய்வார், எல்லாத்தையுமே அவரே செய்வார். உங்களை அவர் ஆற்றுவார், உங்களை அவர் தேற்றுவார், அவர் உங்களுக்கு காயம் கட்டுவார்.
அவர் உங்களுக்காக சகலவற்றையும் அமைத்து கொடுப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை எப்படி தேற்றணும்னு அவருக்கு தெரியும், உங்களை எப்படி ஆற்றணும்னு அவருக்கு தெரியும், உங்க காயத்தை எப்படி கட்டணும்னு அவருக்கு தெரியும். அவர் காயம் கட்டுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க அவங்க எனக்கு காயம் கட்டட்டும், இவங்க காயம் கட்டட்டும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க என்ன ஆறுதல் படுத்தட்டும், அவங்க என்ன ஆறுதல் படுத்தட்டும், இவங்க ஒரு வார்த்தை என்ன பேச மாட்டாங்களா, இவங்க ஒரு வார்த்தை என்ன என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா? நான் நம்புறேன், உங்களை யாருமே என்கரேஜ் பண்ண வேண்டாம், உங்களை யாருமே உங்க காயத்தை ஆற்ற வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில A to Z எல்லாவற்றையும் யார் செய்வான்னா கர்த்தரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி அப்பாவை பார்த்து, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாரும் செய்ய முடியாததை, யாரும் செய்ய முடியாததை ஆண்டவர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு சொல்ல போறோம், என்ன நம்புங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை நம்புங்க ஆண்டவரே. கர்த்தர் பெருக பண்ணி வளர பண்ணி உங்களை சாட்சியாய் நிறுத்தி எல்லாரும் பார்க்கும்போது ஆச்சரியமாய் கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். உங்க வளர்ச்சி இதுவல்ல, உங்களுடைய உயர்வு இதுவல்ல, உங்களுடைய சிகரம் இதுவல்ல. கர்த்தர் யாரையோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ உன்னை மட்டுப்படுத்துற, நீ உன்னை தடுத்து நிறுத்துற, நீ உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற, நீ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதை எல்லாம் பார்த்து என்னுடைய கதை இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, இது மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் ரொம்ப பெருசு. நம்புறவங்க உன் பிள்ளையை கொண்டு நான் செய்ய போகிறது பெருசு, உன் குடும்பத்தை கொண்டு நான் செய்ய போகிறது பெருசு. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, கர்த்தர் நீந்தி நீந்தி கர்த்தர் மூழ்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சோ எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நீங்க என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, தரிசனத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. தரிசனத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த போத்திபாருடைய வீட்டிலே அவன் இருக்கும்போது அவனுடைய தரிசனம் அங்க கிடையாது. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது ஒரு 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 நல்ல ஒரு சூழ்நிலை அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சதுனால இப்போ சிறைச்சாலையில அவன் ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கிறான். அங்க எந்த டென்ஷனும் அவனுக்கு இல்லை. அங்க அவன் தான் ராஜா, அவன் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறான், அங்க அதிகாரி. ஆனா அந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் இவ்விடத்திற்கு வருவதற்கு ஒரு தப்பும் பண்ணல, நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் ஒண்ணு பண்ணணும், நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, கண்டிப்பாக இந்த காவல் கடங்குல இருந்து என்ன பண்ணணும்னா வெளியே கொண்டு வரணும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற நிறைய பேரு, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு, நீங்க திருப்தி ஆனது மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் திருப்தி ஆனது மாதிரி இருக்கிறீங்க. உங்க நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சோதனைகளையும் போராட்டத்தையும் பார்த்து பார்த்து உங்க மனசுக்குள்ள போதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு, போதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், அவ்வளவுதான், இதுவே பெருசு, இதுவே பெருசு. நான் சொல்லுகிறேன், இது ஆண்டவரால் உண்டானது அல்ல, இது ஆண்டவரால் உண்டானது அல்ல. இது உங்களுக்கு திருப்தி இருக்கலாம், உங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம், ஆண்டவர் செஞ்சார் என்ற நன்றி உணர்வு இருக்கலாம். ஆனா உங்க மனசு என்ன சொல்லணும் அப்படின்னா, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் நீந்தி 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 நான் மூழ்கணும், நான் மிதந்து மிதந்து மகிழக்கூடிய கிருபையை. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க நிறைய பேர் தப்பு பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தரிசனம் போயிருச்சே,
தரிசனம் போயிருச்சு. எல்லாமே நிறைய பேர் அப்படியே அமைதி, அவ்வளவுதான் போதும் அப்படின்ற எண்ணம் வந்ததுனால தரிசனமே இல்லை. அதனாலேயே நிறைய பேர் இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸும் தன்னுடைய வாழ்க்கையிலே வேலை செய்யாத மற்ற நேரத்தில் நிறைய பேர் நிறைய போன் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், 4-5 ஸ்கிரீன் நிறைய பேரை இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல உட்கார வச்சிருச்சு. ஆனா சிலர் ஊரை விட்டு கிளம்பும் போது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டு கிளம்பும் போது, ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்தும் போது உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்க? ஆண்டவர் உங்களிடத்துல என்ன பேசினாரு? உன்னை என்ன செய்வேன்னு கர்த்தர் சொன்னாரு. உங்களுக்குள்ளே நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் மற்ற உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்காத ஸ்பெஷலான வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. யாருக்குமே சொல்லாத வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை இன்னும் நிறைவேறல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையினுடைய ஒரு அடி கூட நீங்க இன்னும் எடுத்து வைக்கல. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ பார்க்காத, நீ பார்க்காத, புயலை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, இவ்வளவு பெரிய போராட்டமானு பார்க்காத. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு காலகட்டம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு வருஷம் வரும், இந்த பெரிய மலை போல இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு ரொம்ப சுலபமா தெரியும். இந்த சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுலபமா தெரியும். இதுக்கா நான் இவ்வளவு வருத்தப்பட்டேன், இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களையே பார்த்து நீங்க பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் தருவேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய தரிசனத்தை அடக்கி கொள்ளாதே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய தரிசனத்திற்கு ஆண்டவர் இந்த 2வது நாள் உயிர் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேரை தட்டி எழுப்புகிறார். கர்த்தர் அதற்கு வேண்டிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு அக்னியை உங்க மேல கர்த்தர் போடுகிறார். சத்துரு உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகளை இப்போ கர்த்தர் உடைச்சு, இல்ல இல்ல, ஹalleluya ஹalleluya, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. சொல்லுங்க எல்லாரும், நம்புங்கப்பா 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 என்ன ஆராதிப்பே. இப்ப அவரை பார்த்து, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை. எல்லாரும் அப்படி சபத்தோட உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. சத்தமா சத்தமா அந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்க, சொல்லிட்டே இருக்க. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை. நான் நம்ம பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. திருநெல்வேலியில ஒரு வயதான தாயாருக்கு 9 பிள்ளைகள். அந்த 9 பிள்ளைகளுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது. ரொம்ப வறுமையினுடைய உச்சகட்டம். எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற அரிசியில சாப்பாடை கொடுத்துட்டு இந்த டவல் எடுத்து தண்ணியில நினைச்சு வயிற்றுல கட்டிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நாள்ல 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாமா. 6 hours டெய்லி 6 மணி நேரம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. எல்லா பிள்ளைகளும் தூங்கினதுக்கு அப்புறம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாமா. இன்றைக்கு 9 பிள்ளைகளும், ஒரு பிள்ளை 9 பிள்ளைகளும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. 9 பிள்ளைகளுக்கும் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். 9 பிள்ளைகளுக்குமே. அவங்க 9 பிள்ளைகளும் ஒரு நாள் ஒன்றாய் கூடி
ஒரு ப்ரேயர் வச்சிருந்தாங்க, தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். அந்த 9 பிள்ளைகளும் சாட்சி சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த 9 பிள்ளைகளும் அவங்க வேற யாரை பற்றியும் சொல்லலை. அவங்க 9 பேரும் தனித்தனியாக யாரை பற்றி சொன்னாங்கன்னா அவங்க அம்மாவை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் அம்மாவுடைய ஜெபந்தான். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கூட இந்த பட்டணத்திற்கு வந்ததற்கு, இந்த தேசத்திற்கு வந்ததற்கு காரணம் கூட இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய அம்மா, நிறைய பேருடைய அப்பா அழுக இன்னைக்கு கடவுள் இங்க இருக்கிற நிறைய பேரை நல்லா வச்சிருக்கிறாரு. ஜெபம் தோற்று போகல அப்படின்றதுக்கு இன்னொருத்தர் சாட்சி கிடையாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி. உங்க அம்மாவுடைய முழங்கால் வீணா போகல, உங்க அப்பாவுடைய முழங்கால் வீணா போகலன்றதுக்கு நீங்க நிறைய பேர் சாட்சி. நீங்க நிறைய. அப்ப நான் சொல்றேன், ஒண்ணு நினைச்சுங்க, ஜெபம் அப்படின்றது பேங்க்ல போடுற பணம் மாதிரி. இந்த பேங்க்ல போடுற பணம் ஒண்ணு யார் போட்டாங்களோ அவங்க எடுக்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா பினாமியா யார் சைன் போட்டாங்களோ அவங்க எடுக்கணும். நான் நம்புறேன், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒண்ணு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அற்புதத்தை பார்ப்போம், இல்ல அப்படின்னா நம்ம காலம் அதுக்குள்ள முடிஞ்சிச்சுன்னா நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய ஜெபத்தினுடைய பலனை கண்டிப்பாக அறுப்பார்கள். சோ இன்னைக்கு நிறைய அம்மாங்க ஒருவேளை நீங்க சோர்ந்து போகலாம். உங்களுக்கு இருக்கிறது கூட விருப்பமே இல்லாம இருக்கலாம். உங்க மனசை ரொம்ப உழைச்சிட்டே நீங்க இருக்கலாம். நீங்க நிம்மதியாகவே இல்லாம இருக்கலாம். ஏன்னா சத்துரு உங்களுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் மட்டும் காமிச்சான். நீங்க துக்கப்படுற மாதிரி, நீங்க சஞ்சலப்படுற மாதிரி, நீங்க வருத்தத்தை அடைகிறது மாதிரிலாம் சத்துரு காமிச்சான். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்க எல்லாரையும் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, உங்க கூட பிறந்த, உங்களோட படிச்ச நிறைய பேரை விட ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, எப்படி வச்சிருக்கிறாரு? அதான் யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்பதான் அவன் சொல்றான், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேணாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கவும் தெரியும், ஆண்டவர் எடுக்கவும் தெரியும். மறுபடியும் கர்த்தர் 2 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கிறதற்கும் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரே, கொடுக்கிறது மாதிரி கொடுத்தீங்களா ஆண்டவரே, கொடுத்தது மாதிரி கொடுத்தீங்களா ஆண்டவரே, ஆனா இப்போ எல்லாத்தையும் எடுத்தது மாதிரி தோணுது. யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல அப்படிதான் இருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்காக தான். ஆண்டவர் ஒரு காலத்துல எல்லாத்தையுமே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் சாட்சி சொன்னேன். என்ன பாக்குறவங்க நிறைய பேர் ஆச்சரியமா பார்த்தாங்க, சந்தோஷமா பார்த்தாங்க. உனக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை, உனக்கு எவ்வளவு பெரிய உயர்வு அப்படின்னு நிறைய பேர் என்ன பார்த்து பிரமிச்சாங்க. ஆனா அட் பிரசன்ட் ஆண்டவர் உங்களை நடத்துற சூழ்நிலை எல்லாமே உங்களை விட்டு போய் நீங்க ஒருவேளை இழந்து, நான் ஒரு நாள் இப்படி இருந்தனே, இன்னைக்கு கர்த்தர் ஏன் என்னை இப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு யார் வருத்தப்படுகிறீங்களோ அவங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இழந்ததை உனக்கு 2 மடங்கு, நீ இழந்த பலன் உனக்கு 2 மடங்கு வரும். நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு 2 மடங்கு வரும். நீங்க இழந்த அந்த அங்கீகாரம், கைகளை தட்டும் போதே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஆரம்பிச்சுட்டாரு. கைகளை தட்டும் போதே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறு. இல்ல இதோ கர்த்தர் 2 மடங்கு. ஓ ஹalleluya! நீ வெட்கப்பட்டு போன இடத்துல தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், நீ இழந்ததை திரும்ப தருகிற கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எல்லாமே உங்களை தேடி வரும். கர்த்தர் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். யோபுவுக்கு கொடுத்தது உண்மையானால் நமக்கும் கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ எல்லாருமே இன்றைக்கு இந்த 2வது நாள் எதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை கர்த்தர் சாதாரணமானவளாய் அல்ல, ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காய் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார்.
ஒரு சில வேளைகளை ஏதாவது சிஸ்டர்ஸ் வந்து நீங்க வேலைக்கெல்லாம் போகாம வீட்டிலே இருப்பீங்கன்னா கூட நான் நம்புறேன், இல்ல நீங்க வீட்டில் இருக்கிற நேரத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபம் உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளை மட்டும் இல்ல, உங்க சன்னதிக்கே அது ஆசீர்வாதமா மாறும். எல்லாருடைய மனசுக்குள்ளே ஒண்ணு வரணும். என்ன வரணும்னா, நான் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல், நான் இந்த இடத்திலே இல்லைனால் இந்த சூழ்நிலையிலே இந்த உயர்விலே அழைக்கப்பட்டவன் அல்ல. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் வேற. ஆமேன். யோசேப்புக்கு சின்ன வயசுல அந்த தரிசனத்தை கொடுக்கும்போது அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருந்துச்சாமா, மற்ற எல்லாருடைய அரிக்கட்டும் அப்படியே கவுந்து கிடந்துருச்சாமா. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு அப்படிதான். கர்த்தர் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்ததுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ண போதிலும், நிறைய பேர் முயற்சி எடுத்த போதிலும், நிறைய பேருடைய அரிக்கட்டுகள் கவுந்துச்சு. உங்க கூட பிரயாசப்பட்டவங்க நிறைய பேர் இங்க வரவே இல்லை. உங்க கூட ஓட்டத்தை ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இங்க வரவே இல்லை. அவங்க கண்டினியூ பண்ணவே இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை வாய்க்க பண்ணி உங்களோட கூட இருந்து உங்களுக்கு எல்லா கிருபையும் பாராட்டி உங்க மேல ஆண்டவர் தயவு வச்சு உங்க அரிக்கட்டு மட்டும் நிறைய இடத்துல நிமிர்ந்தே இருந்துச்சு. உங்க அரிக்கட்டு மட்டும் கொரோனா டைம் கூட எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போய் எத்தனையோ பேர் இந்த தேசத்தை விட்டு தன்னுடைய தேசத்துக்கு போனதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் உங்களை தட்டி கொடுத்து ஜீவனை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி இத்தனை நாள் வரைக்கும் வைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன். சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. அதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, அதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, அதுக்கு என்ன ரெடி பண்ணுங்க ஆண்டவரே, அதுக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த கசடுகளை எல்லாம் எடுத்து போட்டு என்ன அப்படியே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அப்படியே இந்த செய்திக்கு இடையில அப்படியே ஜபமா ஜபமா இது ஒப்புரவாது. என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்ல, எனக்கு தெரியும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் என்ன நம்புறாங்க, ஆனா உண்மையிலே நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். பிரதர் சிஸ்டர், உங்களை எத்தனையோ பேர் நம்புறாங்க, எத்தனையோ பேர் நம்புறாங்க. நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்களை ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க, ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட போன் பண்ணும் போதே உனக்கு என்ன, உங்ககிட்ட பேசும் போதே நிறைய பேர் உனக்கு என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஆனா உண்மையில நீ அப்படி இல்ல, நீங்க அப்படி இல்ல. உனக்கு என்னப்பா தெரியும், என்ன பத்தி உனக்கு என்னப்பா தெரியும், நான் படுற கஷ்டம் உனக்கு என்னப்பா தெரியும், நான் கடந்து போற பாதை உனக்கு எப்படி என்னப்பா தெரியும். நிறைய பேர் உங்களை வித்தியாசமா நம்புறாங்க, ஆனா நீங்க சொல்றீங்க நான் நம்புற அளவுக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை, அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன்னை குறிச்சு உயர்வாய் பேசுகிற அந்த காரியம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். கர்த்தர் நடப்பிப்பார், கர்த்தர் நடப்பிப்பார், கர்த்தர் நடப்பிப்பார். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கைகளை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, சொல், உங்க பிள்ளனா, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே.
உங்க பிள்ளாண்டவர்களே, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. ஹல்லேலூயா. ஆமென். நடக்கும்போது, உட்காரும்போது, பேசும்போது, சாப்பிடும்போது, இந்த தேசத்துல ஒவ்வொரு டைமும் டிராவல் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ள நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐ ஆம் ஸ்பெஷல். நான் விசேஷமானவன். ஆண்டவர் என்னை கொண்டு என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே செய்ய முடியாதது என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் என்ன சாதாரணமா அழைக்கல, சாதாரணமா அழைக்கல. ஆண்டவர் என்ன ஒரு பெரிய பர்பஸுக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. எனக்கு ஒன்று மட்டும்தான் தேவை. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு கலங்கி யோசிச்சு அப்படியே வருத்தப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத தூக்கி போட்டுட்டு ஒன்று மட்டும் சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எதுலையுமே ரொம்ப வருத்தத்துக்குரியதுல எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். நான் நம்புறேன், உங்க முன்னாடி இருக்கிற தரிசனத்தை மட்டும் பாருங்க, அதை மட்டும் பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாருமே பாடுகளும் பாதைகளை கடந்து வந்தவர்கள் தான். ஆனா அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும் அவங்களுக்கு சாட்சியாக தான் மாறி இருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என் வாழ்க்கையில நடந்தது ஏதோ ஒரு தீமை நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தீமை தான் அப்படின்னு 1000 பேர் சொல்லலாம். சுத்தி வேலை பார்க்கறவங்க எல்லாரும் உனக்கு ஒரு தீமை நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருது, இல்ல மகளே, இல்ல மகனே, அது தீமைக்கு நடக்கல. அந்த வியாதி நல்லது, அந்த பிரச்சனை நல்லது, அந்த உபத்திரவம் நல்லது. ஒரு காலத்துல நீ எழுப்பி நின்று சாட்சி சொல்லுவ, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, இந்த சூழ்நிலை வந்தது எனக்கு நல்லது, இந்த அவமானம் வந்தது எனக்கு நல்லது, இந்த குறைவு எனக்கு வந்தது நல்லது, உங்க குடும்பத்தில் அப்படி ஒரு காரியம் வந்தது நல்லது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நான் நன்மையாய் மாற பண்ணுவார். கர்த்தர் அதை தீமைக்கு இல்ல, தீமைக்கு இல்ல, கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் நிறைய பேர் நினைச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்துச்ச தீமைன்னு நீங்க நினைச்ச எத்தனையோ காரியம், பெரிய தீமைன்னு நினைச்சதெல்லாம் இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதெல்லாம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு தீமையா இல்லை, அது என்னவா தான் இருக்குன்னா சாட்சியா தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு அதை நினைக்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு காலத்துல இப்படி இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் என்ன மாத்தினாரு. நான் நம்புறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில தீமைன்னு நினைச்ச ஒண்ணு இன்னைக்கு நன்மைன்னு சாட்சி சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு தீமைன்னு உங்க வாழ்க்கையில நடக்கிறது 10 வருஷம் தாண்டி கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு நன்மையை செஞ்சாருன்னு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஆம் என்றும் ஆமென் என்றும் இது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஆமென். தேவனால் வேறு பிரிக்கப்பட்டு அபிஷேகத்தை கொடுத்து சின்ன வயசுலயே கர்த்தருடைய தரிசனம் தாம் மேல இருக்குன்னு நினைச்ச உடனே வேதம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை அனுபவித்ததை தெரிந்து கொண்டானாமா. தேவனுடைய மனுஷனாகிய மோசே, ரொம்ப அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு. என்ன கர்த்தர் பெரிய காரியத்திற்காக அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுனால அவனே பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா திடீரென்று தன்னுடைய பலத்தினால செஞ்சிடலான்னு நினைச்சு ஒருத்தன் அடிக்கிறத பார்த்து ஒரு நாள் திட்டான், இன்னொருத்தனை அடிச்சு புதைச்சிட்டான். அந்த விஷயத்தின் நிமித்தமா இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அவனுடைய தேசத்திலிருந்து எல்லாம் தரிசனமுமே எடுக்கப்பட்டு இப்போ ஒரு இடத்துல மீதியான் அப்படின்ற ஒரு தேசத்துல போய் அங்க உள்ள ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா மனசுல செட்டில் ஆயிட்டான். சரி, ஓகே, போதும். நம்ம ஒரு காலத்துல பரிசுத்தமா வாழ்ந்தோம், ஒரு காலத்துல நமக்கு நிறைய தரிசனம் இருந்துச்சு, ஆனா ஒன்றும் இல்லை போல தெரியுது, நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து அந்த குடும்பத்துல அப்படி ஒரு சாதாரணமான மனுஷனா இருந்தான். ஆனா 40 வருஷம் தாண்டி ஆண்டவர் அவனை சந்திக்கிறதுக்காய் கடந்து போனார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் போன உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
இல்லப்பா, உன்னை இந்த காரியத்துக்கு நான் அழைக்கல, உன்னை கொஞ்சம் உருவாக்குறதுக்கு மட்டும்தான் நான் இங்க அனுப்பி இருக்கிறேன். நீ வா, உன்னை என் ஜனத்தை வழி நடத்துறதுக்கு உன்னை தலைவனாய் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். ஒரு சிலரை 4 வருஷம் தாண்டி கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். ஒரு சிலரை 5 வருஷம் தாண்டி இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். மகனே, மகளே, இந்த பட்டணத்துக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பும் போது, ஊரை விட்டு கிளம்பும் போது, நாட்டை விட்டு கிளம்பும் போது பெரிய தரிசனத்தோடு, லட்சியத்தோடு காலடி எடுத்து வச்சு, நான் வாழ்வேன், நான் நிற்பேன், நான் சாதிப்பேன், நான் நடத்துவேன், கர்த்தர் நான் நடத்துவார் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கற்பனையோடு காலடி எடுத்து வச்ச நிறைய பேர் இன்னைக்கு சோர்ந்து போய், மனசு விட்டு தளர்ந்து போய், இதுக்கு மேல ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறத என் கண்களால் நான் அதை தீர்க்க தரிசனமாக நான் சொல்றேன். நிறைய பேர் கர்த்தர் அப்படி பார்க்க, சரி, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில புயல்கள், தடுமாற்றங்கள் அப்படி உங்களை தனியா ஒதுக்கிருச்சு. நீங்க நிறைய பேர் மோசையை போல உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை நியமிச்சு, உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலையை நியமிச்சு, பழையது மாதிரி ஜபத் இல்லை, பழையது மாதிரி உற்சாகம் இல்லை, பழையது மாதிரி ஒன்னையும் யோசிக்கல, நான் ரொம்ப பாவி, நான் என்னென்னமோ உங்களை குறித்து யோசிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஊழியக்காரனை அனுப்பி உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாரு, இல்ல, மறுபடியும் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், மறுபடியும் உன்னை பார்த்து நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன், மறுபடியும் உனக்கு உயிர் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன், மறுபடியும் உன்னுடைய ஆவியை தட்டி எழுப்புறதுக்கு நான் வந்திருக்கிறேன், தட்டி எழுப்புறதுக்கு வந்திருக்கிறேன். இல்ல மோசே, நீ இங்கே இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, கர்த்தர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக அழைத்தார். நீங்க நிறைய பேர் காரணம் சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய பேர் காரணம் சொல்லிட்டே இருக்கலாம். நான் திக்குவாய், நான் மந்தனா, எனக்கு குடும்பம் சரியில்லை, எனக்கு பிள்ளை சரியில்லை, எனக்கு என்னென்னமோ இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ உற்சாகப்படு, நீ உற்சாகப்படு. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. கர்த்தர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ இப்போ சந்திக்கிற இந்த பாடு இனி உனக்கு வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை உற்சாகப்படுத்தும் போது நீங்க அதுக்கு முழு மனதோட நீங்க ஒப்பு கொடுக்கணும். இந்த மோசே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒப்பு கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்கு 40 வருஷம் நெகட்டிவ பார்த்து அவனுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. மனசுக்குள்ள நம்ம எழும்ப மாட்டோம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். 40 வருஷமா பாக்குறான்ல, அப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, அதுவே அவனுக்கு பழகிருச்சு. ஆனா ஆண்டவருக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது. இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க இதை நம்பல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்க மேல கோபம் தான் வரும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்பணும். ஆமென். என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார். கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த 2வது நாள் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இல்ல, நீங்க வயசாச்சுன்னு ஒதுங்காதீங்க. நீங்கள் நாட்கள், நான் சொல்றேன், பெருசா எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வேண்டாம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறதே 5 ஜெனரேஷனுக்கு கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அதுவே பெரிய மகிமை. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், எஸ்ன்னு சொன்னா மட்டும் போதும். அதற்கான காரியத்தை அதான் மோசே சொல்லும் போது சொல்கிறான், அவர்கள் என்னை நம்பார்கள். நீங்க அனுப்பலன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்குதான் ஆண்டவர் 2 அடையாளத்தை கொடுத்து, அவங்க உன்னை நம்பலன்னு சொன்னாங்கன்னா இந்த அடையாளத்தை காண்பி அப்படின்னு சொல்லும்போது ஒன்னொன்னா மாத்திட்டே இருக்கிறான். இல்ல ஆண்டவரே, நோ, இல்ல ஆண்டவரே. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சாதாரணமான மனுஷன் உங்களுக்கு விரோதமா பேசிட்டான் அப்படின்றதுக்காக அவன் சொன்னது நடக்கும்னு நீங்க இவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களே, ஜீவனுள்ள தேவன் உங்களை குறித்து சொன்னது நடக்காதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஏன் அப்படி அவிசுவாசப்படுறீங்க? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வார்த்தைகளை அதம் பண்ணி அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற கர்த்தர். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ உங்களை பார்த்து நிறைய பேர் பேசின வார்த்தை இன்னைக்கு நடந்துட்டே இருக்கலாம். அவங்க என்னை பார்த்து இப்படி பேசினாங்க, அதே மாதிரி நடக்குது பாரு, அதே மாதிரி நடக்குது. ஒரு நாள் நீ விழுந்துருவேன்னு என்னை பார்த்து சொன்னாங்க,
ஒரு நாள் வெட்கப்பட்டு போவேன்னு சொன்னாங்க. பாஸ்டர், அவங்க சொன்னது மாதிரி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. ஒரு நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனை நீ நம்பாத. அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம்னு சொன்ன அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு நீ இப்படி பயப்படுறியே, நான் உனக்கு சொன்ன வார்த்தைய ஏன் நான் நிறைவேற்ற மாட்டேன்? வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கண்டிப்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா அது கீழே விழாது, அது தரையிலே விழாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதே. ஹல்லேலூயா. இந்த பாடனுடைய அந்த கடைசி சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே, என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே, என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா. ரொம்ப அழகான அந்த சரணத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு கன்வென்ஷன் 2வது நாள் முடிச்சுட்டு நீங்க போகும்போதெல்லாம் அந்த எங்க போனாலும் உங்க பைக் ஓட்டும் போது எந்த இடத்துல நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு, என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனோட குறைவுகள் எல்லாம் முடிஞ்சிடும். உங்க ஜெனரேஷனுக்கு பிற்பாடு நீங்க ஆண்டவரை தொட்டதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக நீங்களும் அடுத்து வருகிற சன்னதியும் இந்த தேசத்திலே இல்லைன்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல என்னவாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சாட்சியாத்தான் கர்த்தர் உங்களை நிறுத்தணும். இனி உங்க வாழ்க்கையில இன்னொருத்தட்டத்துல கையேந்துகிற அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு நாளும் வைக்கவே கூடாது. நீங்க யாரிடத்திலும் போய் கையேந்துகிற அந்த நிலைமையை கர்த்தர் கண்டிப்பா வைக்க கூடாது. நான் நம்புறேன் எல்லாவற்றையும் தீவிரமாய் செய்கிற அளவிற்கு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க கவலைப்படாத ஒரு நாளை கர்த்தர் தருவார். நீங்க பயப்படாத ஒரு நாளை கர்த்தர் தருவார். நிச்சயமா அவரால் தர முடியும். அவர் செய்ய நினைத்ததை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற கர்த்தர் சொல்றார், என்னிடத்துல வா. இந்த தரிசனம் உங்களுக்குள்ள வந்தாதான் உங்களால ஜெபம் பண்ணவே முடியும். அப்பதான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. இந்த ஆசை இந்த விருப்பம் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களால ஜெபிக்க கூட முடியாது. உங்களால ஜெபிக்க கூட முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன வேணும்னா எனக்குள்ள வாஞ்சையும் விருப்பத்தையும் வைக்கிறவர் கர்த்தர். எனக்குள்ள வைக்கிறவர் யாரு? ஆசையை வைக்கிறவர் யாரு? தரிசனத்தை வைக்கிறவர் யாரு? கர்த்தர். நீங்க தட்டாதீங்க, நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்க, நீங்க ஒதுக்காதீங்க. நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, போடுங்க ஆண்டவரே, நீங்க போடுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும். தரிசனத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நைட் நீங்க இந்த பிரேயர் முடிச்சுட்டு போகும்போதே கர்த்தர் உங்க மேல அசைவாடுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை வேற ஒரு பர்பஸுக்காக கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்றத நீங்க உணர்கிற நாட்கள் வரும். நான் சொல்கிறேன், ராஜாக்கள் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற நாள் வரும். அதிகாரிகள் ஆமேன் சொல்றவங்களுக்கு அப்படியே நடக்கும். அதிகாரிகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும். சமுதாயத்துல உங்க பிள்ளைய தலை நிமிர்ந்து நிற்கிறத நீங்க பார்ப்பீங்க.
உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள், உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள், ஜனங்கள் நடந்து வருவார்கள். இது கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. சொல்லலாமா? ஒரு வீசு கூட கையை உயர்த்தி நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. சொல்லுங்க எல்லாரும், நம்புங்கப்பா, என்ன 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 ஆராதிப்பே. இப்ப சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, உங்க பிள்ளை, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே. ஆண்டவர் நிறைய பேருடைய கையை பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க என் கையை பிடிங்க, ஏசப்பா நீங்க என் கையை பிடிங்க ஆண்டவரே, உங்க பிள்ளை நான். சொல்லுங்க, சொல்லுங்க, வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்காக நான் செய்வேன். உன் சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த எங்கள் மகா பெரிய தேவனாகிய கர்த்தாவே, தேவனே நீ வல்லமையும் பராக்கிரமம் உள்ளவர். ஒருவனும் உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் போகும் வழி இன்னதென்று தெரியாது. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. திருச்சபையில் நான் ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது ஒரு வாடகை இடத்துல ஊழியம் செய்து, அப்போ அந்த வாடகை இடத்தினுடைய பக்கத்து இடம் தான் தொட்ட மாதிரி இடம், பெரிய இடம். அது ரொம்ப இந்த ஊழியம் நடத்தி கொண்டிருக்கும் போது, இப்போ இந்த மந்த்து வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரண்ட் பில் கட்டுறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்கறது, சர்ச்சு வாடகை கொடுக்கறது, ஏதாவது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம், எக்ஸ்ட்ரா நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப யோசிச்சு தான் நடத்தணும். அப்படின்னா பாஸ்டேஸ் யாராவது மோஸ்ட்லி வெளியே இருந்து பாஸ்டேஸை கூப்பிடவே முடியாது. ஏன்னா கூப்பிட்டா அவங்களுக்கு ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், அவங்களுக்கு ஒரு காணிக்கை இருக்குது. அதை அந்த மந்த்தினுடைய காணிக்கையில் கொடுக்க முடியாதனால நானே மோஸ்ட்லி நானே நடத்துவேன். அப்படின்னா 7 நாள் ப்ரேயர் நானே நடத்துவேன், 21 நாள் ப்ரேயர் நான் நடத்துவேன். ஏன்னா வெளியே இருந்து ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் சர்ச் இருக்குது. ஒரு நாள் 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த உபவாச ஜெபத்துக்கு ஒரு சின்ன தீர்மானம் மட்டும் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன்னா, இந்த சர்ச்சினுடைய வாசப்படியை தாண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பொருத்தனை எடுத்தேன். ஸோ 21 days அந்த 21 நாளில் சர்ச்சு வாடகை இடம் தான், உள்ள ரூம் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ எங்கள் பசங்கள்ட்ட, சர்ச்சில் உள்ள பசங்கள்ட்ட சொல்ல, ஒரு பாத்ரூம் இருந்து சர்ச்சு அந்த சைடில். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த மேட்டு, நம்ம தரையில் போடுற மேட் ஒரு கொஞ்சம் மேட்டை வாங்கி அதில் இரும்பில் அடித்து நானே மறைச்சிக்கிட்டேன். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே, பலிபீடத்துக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டு நான் உள்ளே படுத்துட்டு 21 நாள் சர்ச்சை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து 21 நாள் உள்ளே இருந்தேன். அப்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சர்ச்சு வாடகை இடம் எதுவுமே இல்லை. ஆனால் பக்கத்து இடத்துக்கு அந்த சர்ச்சை நடந்து பக்கத்து இடத்த கை நீட்டி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு லேசான காரியம், உங்களுக்கு லேசான காரியம், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவன் நீங்கள் தான் ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் இந்த கடைசி அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிக்கும் போது எனக்குள்ளேயே ஒரு 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 பயங்கரமான ஒரு உந்துதல், இல்லை ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹5 5 rupees காயின் அந்த ப்ரேயர் முடித்த உடனே ₹5 எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச்சில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பக்கத்து இடத்துல போய்
அந்த கடப்பாறையை ஆழமாக ஒரு குழி எடுத்து நான் அந்த 5 ரூபாவை ஜெபம் பண்ணி ஆண்டவரத்துல சொன்னேன், ஆண்டவரே இந்த 5 ரூபாவை இந்த ஓனர் இடத்துல கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுத்தா அவன் மூஞ்சிலே அடிப்பான், ஆனால் பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது, இந்த தேசம் உம்முடையது, இந்த இடம் உம்முடையது, இந்த இடத்துல ஒரு மகா பெரிய தேவாலயம் கட்டுறதற்கு எங்களால் முடியாது, ஆனால் உங்களால் மட்டும்தான் முடியும், எங்களுக்கு இது மலை, ஆனால் உங்களுக்கு இது லேசான காரியம் அப்படின்னு வச்சுட்டு அந்த 5 ரூபா புதைச்சிட்டு உள்ள வர. அது எனக்கே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, முடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்படுறது மாதிரி இருந்துச்சு. ஏன்டா டே நீ எல்லாம் எதுக்குடா இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு என்னையே நான் திட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாங்குவோம் அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜ் நம்பிக்கை கூட எனக்கு இருந்ததில்லை. ஆனா ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாரு பாருங்களேன், ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாரு பாருங்க. அந்த சமயம் வரும்போது அவரே காரியங்களை திறந்து அவரே ஓப்பன் பண்ணி இப்ப அந்த இடத்துல திருச்சபையை கட்டி இருக்கும்போது பார்க்கும்போது இல்லை, அவருக்கு பெரிய விஷயம் இல்லைன்றத அவர் நியமிச்சிட்டார். நான் சொல்றேன், அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. என் ஏசப்பாவுக்கு பெரிய விஷயம் இல்லை பிரதர், உங்களுக்கு பெரிய விஷயம் பிரதர், உங்களுக்கு பெரிய மலை பிரதர், அது பெரிய மலை, இது பெரிய மலை. இப்ப கூட நீங்க சொல்றீங்க நீ ஒரு பெரிய மலை, இது பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், உங்களுக்கு முன்னாடி அது பயமுறுத்திட்டே இருக்குது என்ன பண்ண போறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல எனக்கு முன்பாக அது சமபூமி, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு. கையை உயர்த்தி என் இயேசுவுக்கு என் தலையை நிமிர பண்ணுவது அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, என் கர்த்தருக்கு லேசான காரியம், என் கர்த்தருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான. அப்படியே கைய மேல உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, உமக்கது உமக்கது உமக்கது. உங்க பிள்ளைகளுடைய திருமணம் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்க போகுது. எஸ், ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, இத ஒரு 10 டைம் அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, ஆண்டவரே உங்களுக்கு லேசான காரியம். ஹalleluya. உலாங்களாலே கோலியாத் தீர்ந்தது லேசான காரியம். உலாங்களாலே கோலியாத் தீர்ந்தது லேசான காரியம். ஆயுதடு சீனல் பரிபண பசிலை அவருடைய மகிமை நிறைய பேர் மேல இப்பொழுது கடந்து வருகிறது. சத்தத்தை உயர்த்தி சத்தமா 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 தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, விசுவாசத்தோட சொல்லுங்க சிஸ்டர், விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்களுக்கு லேசான காரியம்.
ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். ஸோ பெருமைன்றது நம்முடைய மனசுல கூட வந்துடக்கூடாது. வெளியில நம்ம பெருமையா காமிச்சுக்கிறது இல்லை, எங்க கூட வந்துருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, என் மனசுல கூட என்னை குறிச்ச பெருமை வந்துடக்கூடாது. எங்கேயுமே ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, பெருமைன்றது ஒன்று உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா விழுந்துருவீங்க. நீங்க யாரை குறித்து ரொம்ப பெருமையா பேசுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. எப்பவுமே எப்பவுமே எதை குறிச்சும் அப்படிதான். உங்களுடைய வேலையை குறித்து, உங்க வருமானத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, நீங்க கட்டி இருக்கிற வீட்டை குறித்து, எதை குறிச்சும் உங்க வாயில என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, வரவே கூடாது. எப்பவுமே யாராவது அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க மன்னிப்பு தான் கேட்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார். 2 பேர் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், பாவியாகிய என் மேல் கிருபை யாருன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். ஹல்லேலூயா. என் மனசு அளவில் கூட பெருமைப்படுறத கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க. இது நான் கட்டினது, இது நான் உண்டு பண்ணது, என்னுடைய திறமையினால உண்டு பண்ணது இல்லை 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 இல்லை. இது தேவன் எனக்கு கொடுத்த பெரிய ஈவு, தயவு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இது உங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு. உங்க பரிசுத்தத்தினால உண்டானது அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு. உங்களை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரதர், சிஸ்டர். உங்களை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சிஸ்டர். உங்களை விட பரிசுத்தம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சிஸ்டர். ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய தயவு, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய இரக்கம் மட்டும்தான் இன்றைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தயவே இல்லாம வேற எதுவும் இல்லை. ராத்திரி பகலா பாடுபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிச்சதுனால தான் அதை செஞ்சார். ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2வது நாள் கர்த்தர் ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே. ஃபர்ஸ்ட் நாள், முதல் நாள் ஆண்டவர் நம்மோட பேசினார். நீ என்ன பண்ணுனா, உன் அஸ்திபாரத்தை பலப்படுத்து, நீ என் கூட வா, நீ என்னோட ஒப்புரவாகு, நீ என் கூட ஜெபம் பண்ணு, நான் உன்னை உயர்த்துவேன். என் ஆசீர்வாதம் தான் சரியான ஆசீர்வாதம், நானே உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். 2வது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இல்லை, உன்னை நான் தனியாக அழைச்சிருக்கிறேன், நீ ஸ்பெஷல். எல்லாரும் செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய முடியாது பிரதர், சிஸ்டர். எல்லாரும் பண்ணுறது மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ, கேட்கல கேட்கல, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் 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 கேட்கப்படும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உங்களுக்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்திருந்தான்னா உங்கள்கிட்ட தான் நிறைய கேட்பார், உங்கள்கிட்ட தான் நிறைய கேட்பார். அதனால உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி, உங்களுடைய வேகத்தை தட்டி எழுப்பி, இந்த மாதிரி மாயான காரியத்துக்கெல்லாம் எதுக்குமே ஒப்பு கொடுக்காம ஒன்றே ஒன்று ஆண்டவரே நம்பி, ஆண்டவரே சார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணி, எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வீடுகளிலே ஆரம்பித்து, தனித்தனியாக போய் ஒவ்வொரு ரூமில் அடைஞ்சு கிடக்கிறதெல்லாம் விட்டுட்டு, நான் நம்புகிறேன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. ஹல்லேலூயா. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாட்டு கூட இருக்குது. அந்த பாட்டு வந்து, இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரணும். எதுக்குன்னா, நீங்கள் இதை ஜெபத்தில் பாடணும். இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படியாவது என்ன விட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல.
எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல கண்களை மூடணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. இந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல். இந்த பாட்டையும் மனப்பாடமா யூடியூப்ல லைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நீங்க கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஊழியம் செய்யும். ஸோ இன்றைக்கு இந்த 2வது நாள் ஒரு தரிசனத்தோட ஆண்டவரை நானும் என் வீட்டாரும் உமக்கு அத்தனை பேர்லையும் அத்தனை குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு சாட்சியாய், ஒரு தனியா, எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரையும் போல அல்ல, ரொம்ப வித்தியாசமாய் உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும், உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும். நீங்க தனியா தெரிவிங்க, கண்டிப்பா தெரியதான் போறீங்க. ஆண்டவர் உங்களோட இருந்தாருன்னா கண்டிப்பா அத்தனை பேருக்கு முன்னாடியும் நீங்க தனியா தான் தெரிவிங்க. நீங்க தனியா தெரியணும். கர்த்தர் தெரிய வைப்பாரு. இல்ல இந்த நிலைமை இல்ல, கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது உண்மை, இது உண்மை. சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர வேண்டாம். எது உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் சாதகமா கொண்டு வருவார். எல்லாம் அது நடக்க வேண்டிய நேரத்துல உங்களுக்கு கண்ண போல அது கடந்து வரும். அது தானாக வரும், தானாக வரும், தானாக வரும். சோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்குள்ள அந்த தரிசனத்தை நீங்க அனல் மூட்டுங்க ஆண்டவரே, அனல் மூட்டுங்க ஆண்டவரே, அனல் மூட்டுங்க ஆண்டவரே. அப்படியே எழுப்பி நிற்கலாமா எல்லாருமே? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 119வது சங்கீதம், 119வது சங்கீதத்தினுடைய 73வது வசனத்திலிருந்து 80வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 119வது சங்கீதத்தினுடைய 73வது வசனத்திலிருந்து, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாயத்தீர்ப்பு நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உம்முடைய அடியானுக்கு கொடுத்த உம்முடைய வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியினால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்றைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை நமக்குள்ளே, அதான் கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி 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 மூழ்கத்தக்க கிருபையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமேன். ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு திருச்சபையில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பேனர், அந்த பேனரை என்னென்னா
அந்த பேனர் கட்டுறதுக்கு நான் தான் அப்போது வந்து யூத்து, நான் தான் பாஸ்டர், நான் தான் யூத்து, எல்லாமே அன்னைக்கு பிலிவர்ஸ் யாரும் பெருசாக இல்லை. அப்போ நானும் இன்னொருத்தர் 2 பேரும் சேர்ந்து போய் அந்த பேனரை, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ஒரு இடம், அப்போது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு அம்மா பூ விற்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாட்ட கொஞ்சம் சேர் தருவீங்களான்னு கேட்டேன். அவங்க அந்த ஸ்டூல் கொடுத்தாங்க. அப்போ அந்த இருட்டில் அந்த ஸ்டூலை போட்டு நாங்கள் வந்து அந்த பேனரை கட்டிட்டு வந்துட்டோம். ஸோ காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படி. நீங்கள் உடனே கிளம்பி சிவானந்த காலனி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானும் வந்து கிளம்பி அங்கே போனால், நான் போய் பார்க்குறேன், ஒரு 200-300 பாஸ்டர்ஸ், ஐயா 200-300 போலீஸ்காரங்க நின்றுருக்காங்க. போலீஸ் வேன் வேற 2 வந்துருக்குது. நான் உடனே நினைக்கிறேன், என்னமோ பிரச்சனை போல தெரியுது, இன்னும் இத்தனை போலீஸ் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு. நான் நினச்சிட்டு இருக்கவே ஒரு போலீஸ்காரர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் அவர் நின்று பேசிட்டு இருக்குதுன்னு தெரியுது. ஃபாதர், நீங்கள் இங்கே வந்துடாதீங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை அடித்து கொன்றுவாங்க அப்படின்ற. நான் அங்கே தான் நின்றுருக்கிறேன். அப்போ என்னென்னா, நீங்கள் போயிட்டு சாயந்தரமாக ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு. என்னென்னா, நான் நைட்டு கட்டின அந்த கொடி கட்டினம் பாருங்களேன், அந்த கம்பம், அது கட்டின கம்பம் வந்து ஒரு கிறிஸ்தவ விரோதியான ஒரு மனுஷனுடைய அந்த கொடிக்கு பதில் கட்டியிருக்கேன். எங்களுக்கு தெரில, ஒரு கயிறை கொண்டு போய் அதில் கட்டினேன், அவ்வளோதான். காலையில் அவனை பார்த்தவனுக்கு ரொம்ப கோவம் வந்து, என்ன திமிரு எனக்குது, என் கொடி கம்பத்தில் வந்து அவன் கயிறை கட்டிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய கொடியை அத்து கீழே போட்டுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, எங்கள் கொடியை அறுத்து போட்டுட்டு இவங்க பேனரை கட்டிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது, நான் வயசு வேற கம்மி, சர்ச்சில் பிலீவர்ஸ் எல்லாம் யாருமே இல்லை, என்ன பண்ணுறேன்னே தெரில. சாயந்தரம் அதை முடித்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க. போன உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அக்யூஸ்ட் நான் தான் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபாதராக இருக்கீங்க நீங்கள், சர்ச்சில் இருக்கிற வேறு யாரையாவது வேணால் கனெக்ட் பண்ணுங்கள், நான் வந்து கேஸை மாற்றி போடுறேன், வேற ஒருத்தர் கட்டினாருன்னு சொல்லி நம்ம போடலான்னு சொன்னால், நம்ம யாரை சொல்கிறது, நமக்கு அங்கே யாருமே இல்லையே. என் கூட அந்த பேனர் கட்ட வந்த பிரதர் வந்து தெரிச்சு ஓடிட்டார். ஐயோ பாஸ்டர், நம்மளால முடியாது அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி யாருக்கும் சொல்கிறது மாதிரி இல்லை, நான் தான் கட்டினேன், கேஸ் என் பேரில் இருக்கட்டும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வந்து அங்கே தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாரையுமே தெரியாது. ஃபஸ்ட் டைமாக அந்த கோர்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறேன். ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு உள்ளே என்ட்ராகும்போது, அங்கேருந்து அந்த ஜட்ஜுக்கு பக்கத்தில் இந்த ஃபைல் எல்லாம் தூக்கி வைக்கிற ஒருத்தர் வந்து வந்தார். வந்துட்டு என்னுடைய ஃபைலை எல்லாம் பார்த்துட்டு ஒரு டைம் கொண்டு போய் ஒரு வாய்தாவுக்கு போயிட்டு திரும்பி கொண்டு வந்து, நீங்கள் ஃபாதரான்னு கேட்டார். ஆமாண்ணே. இல்லை, என் மனைவி வந்து 2 நாள் தாண்டி ஆப்ரேஷன், டாக்டர் வந்து அவங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, எனக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் உடனே நினச்சேன், டே கொண்டு வந்தது எனக்கு இல்லை, கொண்டு வந்தது உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாரு. உடனே அவருடைய கரத்தை பிடிச்சி அங்கேயே அந்த கோர்ட்லேயே ஜெபம் பண்ணுறேன். ஐயா, நீங்கள் கவலையப்படாதீங்க, அந்த ஆப்ரேஷன் வெற்றியாக முடியும், அவங்க ஜீவனோட திரும்பி வருவாங்க, நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவீங்கன்னு சொன்னோன்னா கண்ணில் அப்படியே தாண்டி தூத்துது. ஒரு வாரம் தாண்டி நான் போகிறேன், என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு. அடுத்த வாய்தாவுக்கு போகும்போது வாசல்லே வந்துட்டார். ஃபாதர், என் மனைவி உயிரோட வந்துட்டா, அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக என்னை கூட்டு போனார். கூட்டு போய், ஒன்றும் இல்லை, நீ எதுவுமே இது பண்ண வேண்டாம், அந்த கோர்ட்டில் கூண்டில் நில்லுங்க, அந்த ஜட்ஜி ஏதாவது கேட்பாரு, கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னாரு. நான் போய் கூண்டில் நின்ன உடனே அவர் கேட்டார், என்ன பார்த்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். பேர் சொன்னேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சர்ச்சில் பாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ஃபைன் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். நானும் தடுமாறிட்டு சொல்கிறேன், ஏதோ 10,000 20,000 சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. ஃபைன் கட்டுறீங்களா அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சொன்னேன். சரி போங்க அப்படின்னு கீழே இறக்கி விட்டார். அவர் வந்து, உங்களுக்கு 800 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க, அந்த ஃபைனையும் நீங்கள் கட்ட வேண்டாம், நானே கட்டுறேன்னா அந்த ஃபைனையும் அவரே கட்டார். அவர் வந்து ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஸ்கூல் கட்டும்போது அதை திறக்குழாவுக்கு என்னதான் அவர் கூப்பிட்டாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக. இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சமாவது ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம், ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம்,
ஒரு நன்றி உள்ள இருதயம். அவருடைய மனசார கைய மேல உயர்த்தி, பிரதர் சிஸ்டர், எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொன்னாங்க, இதோ முடிஞ்சிட்டான், இதோ முடிஞ்சிட்டான், இனி எழும்ப மாட்டான் சொன்னாங்களா இல்லையா? ஆனா கர்த்தர் யாரு முன்னாடி உங்களை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. இதெல்லாம் நீங்க கட்டின பாபிலோனான்னு கேட்டா இல்ல, இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஈவு, ஒரு பெரிய தயவு. கையை மட்டும் மேல உயர்த்தி, ஆண்டவரே தேவரே, இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நீங்க தான் ஆண்டவரே. ஈசாக்கை வெறுத்தவங்க, பகைச்சவங்க அத்தனை பேரும் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறத பார்த்தது போல நான் நம்புறேன், உங்க கூட என் கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கிற நாட்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. கடைசியா ஒரு 2 டைம் சொல்லி முடிக்க போறோம். பலனுள்ளவன், பலனற்றவன், பலனுள்ளவன், பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவி செய்வது என் இயேசு தேசா. எல்லாரும் பாடணும் அவசியம் கிடையாது. ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கணும், ஏசப்பட்ட பேசுறவங்க பேசணும், ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா இப்ப சொல்லு. பாடுறவங்க பாடுறவங்க, ஜோம் பண்றவங்க ஜோம் பண்ணுறவங்க. ஒரு பெரிய மகிமை இந்த இடத்துல இறங்குறது. மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேட்கணும், உப்புற வாங்குறவங்க உப்புற வாங்கணும், தரிசனத்தை கேட்கிறவங்க தரிசனத்தை கேட்கணும். எஸ் எஸ் எஸ், நீங்க ஸ்பெஷல், நீங்க ஸ்பெஷல். ஹalleluya. பலனுள்ளவன், பலனற்றவன், பலனுள்ளவன், பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான இயேசுவுக்கு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் துணிக்கிறதோ அவங்க அத்தனை பேரை குடிச்சோம். நீங்க ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்கன்றத இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அந்த பிள்ளையை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்கன்றத நிரூபிச்சிருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தை குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறத நிரூபிச்சிருங்க ஆண்டவரே. இப்போ இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வல்லமை அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்பி உங்க மகிமையினால் அபிஷேகம் பண்ணி ஒரு அபிஷேகத்தினுடைய வரத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கு. நன்றி நன்றி அப்பா. சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கிடந்த அந்த மனுஷனை தட்டி எழுப்பி, இல்லப்பா, இல்ல 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 இல்ல. நன்றி ஆண்டவரே. இந்த பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதல் உண்டு, இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் உண்டு, இந்த தேசத்துல உங்களுக்காக நிற்கிற நிறைய பேர் உண்டு. இந்த இடத்துல ஒரு அக்னியை நீ போட போறீங்க, அதுல முன்னணியில இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க நிற்க போகிறதற்காய், அவங்க குடும்பம் நிற்க போகிறதற்காய். ஓ அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எதிராக எழுப்புகிற அத்தனை சதி ஆலோசனைகளும் ஒன்றுமில்லாமல் போவதாக, ஒன்றுமில்லாமல். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தாங்க ராஜா.
இந்த இரவு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சொப்பனத்தினா அவங்களோட பேசுங்கப்பா. எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை அப்படியே நீங்க காமிச்சு கொடுங்க ஆண்டவரே. தட்டி எழுப்பிருங்க ஆண்டவரே. கிருபையாய் அலங்கரி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.